வியூவர்ஸ், நாங்கள் வந்து இப்போ 3 நாள் டூர் போகிறோம். அப்படி டூர் போகும்போது நான் வந்து இன்றைக்கி பொங்கல் கொண்டாடிட்டோம். பொங்கல் கொண்டாடிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து பேக் பண்ணுறது, துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 3 நாள் ட்ரெஸ் எடுத்து வைக்க போகிறோம். அந்த 3 நாள் ட்ரெஸ் எடுத்து வைக்கும்போது நம்ம என்னென்ன பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்றதுக்கு தான் நான் ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஊருக்கெலாம் போகணுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ட்ரெஸ்ஸுங்க வந்து எத்தனை நாளைக்கு 3 நாள்னால் 3 நாள் ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. 3 நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 ட்ரெஸ் கூட எடுத்துக்கிடலாம். லக்கேஜ் வந்து கம்மியாக இருக்கணும்னா நம்ம ஊருக்கு போயிட்டு பிறகு கூட அங்கே கூட எடுத்துக்கிடலாம். ஆனால் லக்கேஜ் நமக்கு துணிங்க வேணுன்றவங்க ஒரு எக்ஸ்ட்ரா துணி எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது வந்து மெடிசன்ஸ், என்னென்ன மாத்திரை வேணுமோ, ஒரு ஜுரம் மாத்திரை, வாமிட் வராமல் இருக்க மாத்திரை, அந்த மாதிரி மாத்திரைங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் லெமன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கவர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஊர் டூருக்கெலாம் போகிறோன்னா கண்டிப்பாக கவருங்களை சின்ன சின்னதாக மடித்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் நைட்டிஸ், ஜென்ஸுங்களுக்கு லுங்கி, இந்த மாதிரிலாம் ஷார்ட்ஸு, ட்ராக்ஸு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் குளிர் பிரதேசம்னாலுமே ஷாக்ஸு, கை க்ளவுட்ஸு, அதுக்கப்புறமா ஸ்வெட்டர், இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்களும் இப்போ வந்து குளிரான இடத்துக்கு தான், குளிர் பிரதேசமான ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி போகலாமா, இல்லை ஆனால் மலை பிரதேசமாக தான் போகிறோம். பொதுவாகவே மார்கழி மாதம் குளிராக தான் இருக்கும். இப்போ குளிராக இன்னும் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்வெட்டர், ஷாக்ஸு, கை க்ளவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். மஃப்ளர் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த மாதிரி வீட்டை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நாங்கள் வெளியில் போகும்போது இப்போது வீடு வந்து சுத்தமாக இருந்தால் தான் வந்த பிறகு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் தேவையை மீந்த சாப்பாடெல்லாம் யாருக்குன்னா கொடுத்துட்டு போவோம். அப்படி இல்லையா மாடு, கோழி அந்த மாதிரி கொடுத்துட்டு போவோம். அடுத்தது நம்ம ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக ஆன் ஆகியே இருக்கணும்னா அதை வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு போகணும். சிலிண்டர்ஸ், கேஸ் ஸ்டவ், இந்த சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகணும். லைட்டு, ஃபேன் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு தான் போகணும். அந்த மாதிரி நாங்கள் இப்போ வந்து பேக் பண்ணுறது எப்படின்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா 4 நாளைக்குன்னா 4 நாள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு 5 நாள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும். 5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது வந்து ட்ராவலுக்கு வந்து மோஸ்ட்லி காட்டன் மாதிரியே போட்டால் நல்லாயிருக்கும். லைட் வெயிட் சாரீ, லைட் வெயிட் ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸ்லாம் ரொம்ப போடக்கூடாது. கோல்டு ஜுவல்லாம் போடவே கூடாது. டூர் போகும்போது சிம்பிளான நகைங்க தான் போட்டு போகணும். ரொம்ப ஜுவல்ஸ்லாம் போட்டு போகக்கூடாது டூர் போகும்போது. ஆர்னமெண்ட்ஸ் வந்து இமிட்டேஷன் எது வேணாலும் போடலாம். பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஐட்டம் எது வேணாலும் வெயிட் இல்லாமல் போட்டுக்கிடலாம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஜுவல்லோ வெயிட்டான ஆர்னமெண்ட்ஸ், இமிட்டேஷன் கூட வெயிட்டான ஆர்னமெண்ட்ஸ் போட்டால் நமக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் லைட் வெயிட் ஆர்னமெண்ட்ஸ், லைட்டு ட்ரெஸ், அதாவது வெயிட் இல்லாமல் லைட்டு ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஆர்னமெண்ட், கோல்டு ஜுவல் வந்து போடுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது டூர் போகிற டைமில். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃப்ளாஸ்க் எடுத்து போயிட்டே ஆகணும். ஃப்ளாஸ்க்கு, ஒரு சொம்பு, ஒரு டம்ளர் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் காரில் ட்ராவல் பண்ணவங்க பில்லோ, பெட்ஷீட் எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் பஸ்ஸு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க சின்ன வாயில் சாரி, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வாயில் சாரி கையில் எடுத்துக்கிடலாம். அது வெயிட் இல்லாமல் தான் இருக்கும். அது லக்கேஜ்லேயே அடங்கிடும். அதுக்கப்புறமா சொம்பு, டம்ளர், ஃப்ளாஸ்க்கு கண்டிப்பாக முக்கியம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக காரில் போகிறவங்க கெட்டில் எடுத்துகிட்டு போகலாம். போகிற இடத்துல ஹாட் வாட்டர் தயார் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க் இருந்தால் போதும், எங்கே வேணாலும் சுடு தண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் சார்ஜர், இதெல்லாம் அப்புறமா இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் நமக்கு வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஐட்டம்ஸ் நான் சொல்கிறது. வாட்டர் கேன்லாம் கண்டிப்பாக கையில் இருக்கணும். பவர் பேங்க் இருக்கவங்க அதை வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ், ஹெட்ஃபோன் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறமா காரில் போகிறவங்க பில்லோ எடுத்துக்கலாம், பெட்ஷீட் எடுத்துக்கலாம், நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ட்ராவல் வந்து முடிஞ்ச அளவு ட்ராவலில் வந்து நம்ம வந்து டென்ஷன் ஆகாமல் சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கிடணும். நம்ம வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டு போகிறோம், அந்த பணம் செலவு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்ம வந்து எதையுமே டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டோடு போனால் நம்ம வந்து சந்தோஷமாக டூரை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இயற்கையை ஒன்று ரசித்து சந்தோஷமாக ஹாப்பியாக போயிட்டு வரலாம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். யார் யாரெல்லாம் நல்லா ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு ஹாப்பி ஜர்னி. வீட்டில் இருந்து பார்க்குறவங்களுக்கும் ஹாப்பியான பொங்கல். உங்களுக்கு இந்த டிப்ஸ், இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.